எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கங்கள். ஆசிரியர் தலையங்கத்துடன் இணைந்து கொள்வோம். இன்றைக்கு யாரோ தங்களது ஒவ்வொரு செயல்களின் மூலம் மகிழ்ச்சியை பரப்புவோர்களே மேன்மையானவர்கள். ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருந்தால் மேன்மையானவர்களாக தான் இருப்பார்கள். மகிழ்ச்சி கொடுக்கணும். மற்றாக்களை மகிழ்விக்கணும். மற்றாக்களை துன்பப்படுத்தப்படாது, கஷ்டப்படுத்தப்படாது. மாணவர்களை பழி தீர்க்கும் நோக்கில் செயல்படலாகாது. ஏனா அதுதான் வேற எங்க போகுது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தனித்துவ தமிழ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம். தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டிய ஒன்று. பாத்தி அப்படியாச்ச இருந்தும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சில தீர்மானங்கள் ஒரு சிலரை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்படுவது போல தெரிகிறது. ஆசிரியர் விளையாட்டை பார்த்தீங்க எப்படி கவனிச்சு கொண்டுக்கிறாருன்னு என்ன நாங்களே யோசிக்கல. இந்த நிலைமை பல்கலைக்கழகத்தின் கௌரவத்துக்கும் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கும் ஆபத்தாக அமையும் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. ஆம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் இறுதி ஆண்டில் கல்வி கற்கின்ற சிவகஜன் என்ற மாணவன் மீது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் வகுப்பு தடை விதித்ததுடன் ஊடகங்களுக்கு அவர் தகவல் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு உட்பட சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறித்த மாணவன் தனக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடைக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் ஊடாக கொழும்பு உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்த. இது பல சூடா. இப்போ இது பகுடிவாத சம்பந்தம் இல்லை, இது மற்றது. அவ்வளவுதான். வழக்கு தாக்கல் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செய்யப்பட பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாணவன் சிவகஜனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை நீக்குவதாக அறிவித்த யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் எனினும் விசாரணை தொடரும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பற்றி இது பல என்னடா. ஆனால் நேற்று முன்தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி குறித்த மாணவனுக்கு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் அனுப்பிய கடிதத்தில் குற்றப்பத்திரிகை தொடர்பில் தாங்கள் அளித்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் மீதான அனைத்து விசாரணைகளும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னடா இது? நல்லது. ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டவரின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அனைத்து விசாரணைகளிலும் இருந்து விலக்களிப்பது ஏற்புடையது. ஆனால் நம் கேள்வி, குறித்த மாணவன் தனக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடைக்கு எதிராக உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யாமல் விட்டிருந்தால் நீங்கள் அந்த மாணவனின் வகுப்பு தடையை நீக்கியிருப்பீர்களா என்று கேட்கிறேன். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. பதில சொல்லுங்க. ஆக உயர் நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு பதிலளிக்க போதிய சான்றாதாரம் இல்லை. ஆகவே குறித்த வழக்கு வாபஸ் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படாவிட்டால் நீங்கள் அந்த மாணவன் மீதான அத்தனை விசாரணைகளையும் நீக்கியிருப்பீர்களா? கேள்வி. 25 நாட்களுக்கு மேலாக ஒரு மாணவனுக்கு வகுப்பு தடை விதித்த நீங்கள் ஏன் உயர் நீதிமன்றத்தில் உங்களின் நடவடிக்கை சரியென நிரூபிக்க ஏன் தயங்குகிறீர்கள்? இங்குதான் ஒரு சிலருக்காக மாணவர்களின் உரிமைகளில் கை வைத்து மொக்கேனப்படுகின்ற நிலைமை பல்கலைக்கழகம் ஆளாகிறது. இந்நிலைமையானது மாணவர்கள் முன் தலை குனிந்து நிற்கின்ற அவலத்தை ஏற்படுத்திவிடும். கவனம். ஆசிரியர் தான் சொல்கிறார், கவனமாயிருங்கள். இதுவெல்லாம் கவனம். நீங்கள் ஒரு ஒன்றை செய்தால் அதை ஒழுங்காக செய்யணும். அவன் அந்த பையன் மேன்முறையீடு செய்யாட்டி நீங்கள் பேசாமல் அவனை போட்டு வதைச்சிருப்பீங்க. அவன் மேன்முறையீடு செய்தால் இவ்வளோ செய்திருப்பீங்களோன்ற ஒரு கேள்வி உருவாகுது. கேள்வி அது பூச்சியம் தான் விடையாகுது. இல்லையோ ஆசிரியர் வடிவா தெரிவு செய்து வடிவா பார்த்துருக்கிறார். ஓஹோ, இது உள்ளால் ஏதோ விஷயம் நடக்கணும் போட்டு கொடுத்துருக்கிறார் ஆசிரியரான நீங்கள் தப்பலாம். யாழ் மாவட்டம் ஒன்றை மட்டும் மனசில் வைங்கோ. எங்கே கூட்டம் நடக்குது, எங்கே சிறு நடக்கு, எங்கே கிசுகள் நடக்குன்னு ஆசிரியர் கண்காணித்து கொண்டு தான் இருப்பார். பலம்புரி ஆசிரியர்கிட்டேருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. நெற்றிக்கண் துறப்பினும் குற்றமே என நக்கீர நன்று கேட்டான். அதுமால் தமிழ் மக்களிடையே நடக்கின்ற அனைத்தையும் குற்றமே என நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் என உடனடியாக ஆசிரியர் உற்றுநோக்கி அவர் கேட்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். அவர் போல் ஒருவர் இருப்பது எங்களுக்கும் ஒரு சிறப்பு சந்தோஷம். அவர் போல எல்லோரும் உருவாக வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள்.